இந்த வீடியோவில் எப்படி நம்ம லாகின் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம லாகின் ஃபுல்லாக ஆட்டோமேட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நீங்கள் ஆப்ஷன் ஸ்டாருக்குள்ளே லாகின் பண்ணிட்டு ஸ்டாரோட ஐடி பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் யூஸருக்கு நமக்கு லாகின் அண்ட் ஏபிஐ கீ அப்படின்னு ரெண்டு விஷயம் கேட்கும். இது அலைஸ் ப்ளூவில் இருக்கக்கூடிய நமக்கு லாகின் ஐடி அண்ட் ஏபிஐ கீ. ஓகேங்க, பாருங்கள். இப்போ நான் அலைஸ் ப்ளூவில் நான் லாகின் பண்ணிட்டேன். இதோட வெப்சைட் ஐடி and.alaisblueonline.com. இங்கே ஜஸ்ட் நீங்கள் இந்த 3 டாட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு ஆப்ஸ் அப்படின்னு வரும். ஆப்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, ஏபிஐ கீ அப்படின்னு நமக்கு பாட்டத்தில் இருக்கும். ஜஸ்ட் ஏபிஐ கீ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கீ ஜென்ரேட்டாக இருக்கும். இதை ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு ஆப்ஷன் ஸ்டாரில் நம்ம டிஃபால்ட்டாக அது உள்ள லாகின் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், இந்த மேலே செட்டிங்ஸ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் எதாவது நீங்கள் லாகின் ஐடி எதாவது நீங்கள் தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணி உங்களோட யூசர் நேமையும் அடுத்து ஏபிக்கு ரெண்டையுமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரெண்டையும் சேஞ்ச் பண்ணிட்டு சேவ் செட்டிங்னு கொடுத்துருங்க. இப்போ லாகின் சக்ஸஸ்னு வந்துடும். இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் நீங்கள் சிம்பிளை நீங்கள் ஃபுல்லாக எரேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் 23,850 இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எப்படி சிம்பிள் சஜஷன்ஸ் அப்பியர் ஆகும். அப்பியர் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா திரும்ப ஒரு தடவை உங்கள் லாகின் ஐடி அண்ட் ஏபிக்கு ரெண்டையும் செக் பண்ணி பாருங்கள்.